சற்றும் என விலகாத வெட்ட வெளியே துளியும் தன்மை மாறாத களியே, சந்தடி மிகுந்த உடல் துவந்தம் என்னும் சந்தையினில் தந்தை என வந்த தயவே, முற்றும் என பற்றும் வினை கற்றை என ஒற்றை விரல் மொத்தமும் அவிழ்த்த விடிவே, மூலையில் கிடந்தவனை சாலையினில் நடமாட முத்துரதம் தந்த நிதியே, அற்று விழும் அத்தனையும் வெற்றி என சொல்லி விழும் அற்புதம் நிகழ்த்தும் அருளே, அல்லும் பகல் நில்லாமல் அலைபாயும் என் நெஞ்சின் அடிநாதமான பொருளே, உற்றுற்று நோக்கியே உருமாற்றி என்னையே உருவாக வார்த்த குருவே, உற்றுற்று நோக்கியே உருமாற்றி உன்னையே உயிராக வார்த்த குருவே, ஒரு நொடியும் உனது திருவடிவழகை மறவாமல் உருக மனம் அருள்க குருவே. அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இன்று. விளையாட்டு போல் துவங்கிய இந்த காஞ்சி மகான் என்கின்ற இந்த அருமையான நிகழ்ச்சி இன்றைக்கு 150வது பகுதியை எட்டி இருக்கிறது. 150வது பகுதி. இதற்கு நான் பலருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் சங்கரா தொலைக்காட்சிக்கு, அதிலும் குறிப்பாக திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு. இரண்டாவது, இதற்கு ஊக்க காரணமாக கிரியா ஊக்கியாக விளங்குகின்ற ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதிபர், என்னுடைய இனிய நண்பர், சகோதரருக்கு இணையானவர் திரு எம் முரளி அவர்களுக்கும் என் நன்றி. மூன்றாவது, இந்த ஒளிப்பதிவை செய்து ஒத்துழைத்து வரும் உற்சாகம் மிகுந்த உழைப்பாளிகள், இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், சங்கரா தொலைக்காட்சியை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த தொலைக்காட்சியிலே எனக்கு பல சகோதரர்கள் சகோதரிகள் கிடைத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சி எனக்கு. நான்காவது, மிக முக்கியமானது, தூபம் தீபம் நைவேத்தியம் எல்லாம் ஆகிவிட்டு பிறகுதானே கற்பூரம் காட்டுகின்ற வழக்கம் கோவிலிலும் சரி வீட்டிலும் சரி. நான்காவது நன்றி நேயர்களே உங்களுக்காகத்தான். நீங்கள் அளித்து வரும் ஆதரவால் தான் இந்த நிகழ்ச்சி இத்தனை சிறப்பாக நடக்கிறது. மேலும் மேலும் காஞ்சி மகா சுவாமிகளை பற்றி நிறைய தகவல்கள் சேகரிக்கவும், படிக்கவும், அதை சரியானபடி தெரிவிக்கவும், செதுக்கிக் கொள்ளவும், என்னை நான் செதுக்கிக் கொள்ளவும், புதுப்பித்துக் கொள்ளவும் உதவுவது நீங்கள் தான். உங்களுடைய ரசனைகளும் விமர்சனங்களும் தான். உங்களில் எத்தனையோ பேர் என்னிடம் அன்றாடம் தொலைபேசி மூலமும் மின்னஞ்சல் மூலமும் திருவிலை நடைப்பயிற்சியின் செய்யும் பொழுது வழிமறித்து நீங்கள் சொல்லுகின்ற வாக்குகள் மூலமும் உற்சாகப்படுத்தி வருகிறீர்கள். என்னை திருத்தியும் செதுக்கியும் வருகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நடமாடும் தெய்வமாக நம்மிடை அன்றும் இன்றும் என்றும் விளங்கும் காஞ்சி மகாமுனியின் அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நிகழ்ச்சி என்ன? ஆங்கில கவிகளின் அத்வைத்தம் என்று போட்டிருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியிலே நம்ம குறிப்பிட்டோம், மகாபெரிவா சொல்லுகிறார், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், பாலிடிக்ஸ் எல்லாவற்றுக்கும் கூட அடிப்படை அத்வைதம் தான் என்று அவருடைய மகா வாக்கியம் ஒன்றை எடுத்து நாம் சிந்தித்தோம். அப்படி பார்க்கும் பொழுது ஆங்கில கவிகளில் அத்வைதம் பார்ப்பது அவருக்கு அவ்வளவு அரிதாக இருந்திருக்க முடியாது. மகான்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு, ஒரே ஒரு வேறுபாடு சொன்னால் போதும். என்னவென்று தெரியுமா? நமக்கு ஒன்று புரியாது, அவர்களுக்கு இரண்டு தெரியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கு ஒன்று புரியாது, அவர்களுக்கு இரண்டு தெரியாது. அதான் ஒன்றையே எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஒன்றையே காணுவது இயல்பாகிவிட்ட தபஸ்ரேஷ்டர் அவர். அவரிடம் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ரா கணபதி அவர்கள் ஆங்கில கவிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். கீட்ஸ் பற்றியும் ஷெல்லியை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார். பி ஷெல்லி உங்கள் அனைவருக்கும், உங்களில் பலருக்கும் தெரிந்த ஒரு கவிஞராக இருக்க வேண்டும். 25 வயதிலே கீட்ஸ் மரணமடைகிறான். 29 வயதிலே ஷெல்லி ஒரு கடலிலே காணாமற் போகிறார். ஆனால் அவர்களுடைய கவிதைகள் கடல் தாண்டி, காலம் தாண்டி இன்னும் நம் காதுகளில் ஒலிக்கின்றன. அதே போல் நம்முடைய நெஞ்சில் இன்றைக்கும் நிறைந்திருக்கின்றன. காலம் தாண்டியும் கடல் தாண்டியும் ஒரு கவிதை வாழ்வதற்கு காரணம், அது காலம் தாண்டிய கடல் தாண்டிய செய்தியை சொல்லுவதால் தான். காலத்துக்கு அப்பாற்பட்டு பொருத்தமாக நிற்கின்ற நீதிகளையும் செய்திகளையும் சொல்லுகின்ற காரணத்தால் தான் அந்த கவிதை நிற்கிறது. காலத்தை வென்று வாழ்கிறது, கடலை தாண்டி வாழ்கிறது. எத்தனையோ கவிதைகள், லவ்ஸ் பிலாசபி என்று ஷெல்லியினுடைய ஒரு அற்புதமான கவிதை. The fountains mingle with the river and the rivers with the ocean. The winds of heaven mix forever with a sweet emotion. Nothing in the world is single, all things by a law divine. In one spirit meet and mingle, why not I with thine என்று கேட்பான்.
See the mountains kiss high heaven, and the waves clasp one another. No sister flower would be forgiven if it disdained its brother. And the sunlight clasps the earth, and the moonbeams kiss the sea. What is all this sweet work worth if thou kiss not me? என்று காதலின் தத்துவம் என்கின்ற கவிதையிலே ஷெல்லி இவ்வளவு அழகாக படம் பிடித்து காட்டுகிறான். இது நாம் தமிழிலேயே கூட கொண்டாடலாம். வானெங்கும் வைரம் மின்ன வரவேற்கிறேன், மோனத்தில் கடமே யுகமா நிலவே நிவா என்று மாலவந்தன் மனத்தில் மட்டும் வந்து நிற்கும் இருள் இது என்னே என்று பாரதி கூப்பிடுவானே, அந்த தன்னந்தனிமை, நான் எதற்காக தனிமையில் இருக்க வேண்டும், நான் ஒருவன் மட்டிலும் பிரிவு என்பதோர் நரகத் துழலுவதோ என்று பாரதி உருகுவானே, அங்கே ஷெல்லியும் பாரதியும் சந்திக்க காணுகிறோம். ஷெல்லிதாசன் என்கின்ற புனைப்பெயரிலே பாரதியார் காசியில் இருக்கும் பொழுது கவிதைகள் எழுதி வந்த காலம் உண்டு, உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். கரையோடுதான் அலை மோதிடும், மலையெங்கும் மேகம் தலை கோதிடும், தனியாகவே குயில் கூவுமோ, தழுவாமல் எங்கும் கொடி வாழுமோ, இன்பங்கள் எங்கும் இருந்தும் பொருளில்லையே, என் இதழில் உன் இதழ் வந்து எழுதும் வரை. இது ஷெல்லியினுடைய இந்த லவ்ஸ் பிலாசபியினுடைய நேரடி மொழிபெயர்ப்பு அல்லது இசையாக்கம் என்றே நீங்கள் கருதி கொள்ளலாம். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய ரா கணபதி அவர்களும் மகா சுவாமிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஷேக்ஸ்பியர், மில்டன், வேர்ட்ஸ்வர்த், டென்னிசன் போன்ற எல்லா ஆங்கில கவிகளும் பல இடங்களில் நாமே அதிசயிக்கும்படி வேதாந்த கருத்துக்களுடைய சாயைகளை தங்களுடைய வார்த்தைகளில் தெரிவித்திருப்பதை ரா கணபதி அவர்கள் பெரியவரிடம் சொல்லி ஒரு இனிமையான உரையாடல், ரொம்ப ஆழமான உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ரா கணபதி சொல்கிறாராம், சிருங்கார கவியாகவே எண்ணப்படும் கீட்ஸும் ஷெல்லியும் கூட அத்வைதம் கூறியிருப்பதற்கு உதாரணம் காட்டினேன் அப்படின்றாரு. ஷெல்லி சொல்லல, அவர் சிருங்கார கவியாக கருதப்படும் கீட்ஸ் கூட அத்வைதம் கூறியிருப்பதற்கு உதாரணம் காட்டினேன். அப்ப அவர் சொல்றாராம், பெரியவா என்ன வார்த்தை பாருங்க, ஹவு மாடர்ன் இஸ் இஸ் அவுட்லுக், ஹவு லாஃப்டி. அவர் சொல்றார், கீட்ஸையும் ஷெல்லியையும் சென்சுவல் போயட்ஸ் அப்படின்னு மட்டம் தட்டக்கூடாது. கீட்ஸையும் ஷெல்லியையும் சென்சுவல் போயட்ஸ்னு மட்டம் தட்டக்கூடாது, சென்சுவஸ்னே நகாஸ் பண்ணி வசதி வைக்கணும்னு சொல்றது உண்டு இல்லையா அப்படின்றாரு. சொல்றது உண்டு இல்லையா அப்படின்ட்டு இல்லையா. ஒரு இமோஷன், ஒரு ஒரு டைப் ஆஃப் திங்கிங் பர் சே பை இட் செல்ஃப் இஸ் நெய்தர் குட் நார் பேட். அதன் மூலம் என்ன விஷயம் சொல்லப்படுகிறதுங்கிறது தான் பொறுத்து. இப்போ நீங்க கீத கோவிந்தம் எடுத்தீர்களானால் மேலோட்டமாக அதனுடைய அர்த்தத்தை பார்த்தீர்களானால் ரசிக்க அதிர்ச்சிகரமாக கூட இருக்கலாம். பக்குவப்படாத மனதிற்கு நம்முடைய பக்தி சம்பிரதாயம், வேதாந்த கருத்துக்கள் இவற்றில் பரிச்சயம் இல்லாத மனம் அஷ்டபதி கீத கோவிந்தத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பதற்றம் அடையும். அப்படி பார்க்க கூடாது. அப்போ சென்சுவல்னு மட்டம் தட்டக்கூடாது, சென்சுவஸ்னே நகாஸ் பண்ணி வசதி வைக்கணும் அப்படின்னு சொல்றது இல்லையான்னு அவர் அழகாக சொல்லுகிறார். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாராம் அவரு. அங்கதான் ஷெல்லி வரான். நீ கீட்ஸுக்கு உதாரணம் காட்டின, ஷெல்லியில அத்வைதம் எங்கேயாவது இருக்கா, பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்கிறாராம். அவரு ரா கணபதி யோசிக்கிறார். அவருக்கு சரி வர நினைவுக்கு வரல. சரியா தெரியலையே, எனக்கு ஞாபகம் வரலையே அப்படிங்கிறாராம். அப்படியா சொல்ற? கீட்ஸ் இறந்து போனோன்னு அவனுக்காக ஷெல்லி ஒரு எலிஜி பாடினானே, இரங்கற்பா பாடினானே, அதுல இல்ல அப்படின்னு ஒரு தூண்டி கொடுக்குறாரு. அப்பவும் என்னமோ இவருக்கு ஞாபகம் வரல, ரா கணபதி அவர்களுக்கு ஞாபகம் வரல. அப்படியா, இதுதானா பாரு அப்படின்ட்டு நல்ல உச்சரிப்பு சுத்தத்தோடு அவரே மடைத்திருந்த வெள்ளமாக அந்த பகுதியை எடுத்து காட்டுகிறாராம். அதுதான் அற்புதமான அத்வைத பகுதி ஷெல்லியிலே. The one remains, the many change and pass, heaven's light forever shines, earth's shadows fly,
Life, like a dome of many-colored glass, stains the white radiance of eternity until death tramples it to fragments. Die. If thou wouldst be with that which thou dost seek, follow where all is fled. Rome's azure sky, flowers, ruins, statues, music, words are weak. The glory they transfuse with fitting truth to speak. என்று அழகாக சொல்லுகிறார். பிரமிச்சு போய் நிற்கிறாரா ராகணபதி. பெரியவரே இந்த ஸ்டான்ஸாவை எடுத்து ஷெல்லியினுடைய நெடுங்கவிதை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கவிதை அது. இந்த குறிப்பிட்ட பகுதியை அவரே சொல்லி காட்டி இதை விட ஒன்றாக இருக்கக்கூடிய பிரம்மத்தையும் இந்த துவைத பிரபஞ்சமாக வேஷம் போடுகின்ற இந்த மாயையும் வர்ணிக்க முடியுமான்னு கேட்கிறார். இவர் சொல்றதே கவிதையா இருக்கு. பெரியவர் இதை எடுத்து சொல்லுகின்ற விதமே ஒரு கவிதையாக இருக்கிறது. இதை விட ஒன்று பரம்பொருள் சொல்லுகிறோமே, அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய பிரம்மத்தையும் அது துவைத்த பிரபஞ்சமாக வேஷம் போடுகின்ற மாயையும் இதை விட சிறப்பாக வர்ணிக்க முடியுமா என்று ஸ்லாகித்து சொல்கிறார். அப்புறம் ஒரு மௌனம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிர இருக்கக்கூடிய ராகணபதி அவர்களுக்கு இது எப்படி இருக்கும்? இட்ஸ் நியூ ஃபேசட் இல்ல. அவர் இது வரைக்கும் அவர் சந்தித்திராத ஒரு முகம், பெரியவர்கிட்ட அவர் பார்க்கக்கூடிய முகம். கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு பிறகு அந்த கவிதையை கூட விஞ்சுகின்ற கவி உள்ளத்தை சொல்றார். எதுக்காக இந்த கவி உள்ளம்ங்கிற சொல்லை ராகணபதி பயன்படுத்தி இருப்பது மிகவும் ஸ்லாகிக்க கூடியது. அணிசேர் காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார் என்று பாரதி அங்கலாய்ப்பான். அவ்வளவு சுலபமா ஒரு கவிஞனுடைய மனதை ஒரு ரசிகன் கண்டுகொள்வதில்லை. அறிஞர்கள் கூட கவிஞர்களை விமர்சிக்கிறார்கள், ரசிக்கிறார்களே தவிர அதனுடைய ரெஃபரன்சஸ் எல்லாம் காட்டுகிறார்களே தவிர இங்கே என்ன சொல்லி இருக்கிறான் கவிஞனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்று அவர்கள் அவ்வளவு எளிதாக அறிவதில்லை. ஆனால் இங்கே கவி உள்ளம் கண்டவர் என்ன சொல்லுகிறார்? மெனி கலர்ட் கிளாஸ் அந்த ஒயிட் ரேடியன்ஸை ஸ்டெயின் பண்றதுன்னு சொல்றானே ஷெல்லி. மெனி கலர்ட் கிளாஸ் அந்த ஒயிட் ரேடியன்ஸை, அந்த வெண்மை திகழ்கின்ற அந்த திகழ்ச்சியை ஸ்டெயின் பண்றதுன்னு சொல்றானே. ஆனா அது எத்தனை கலரா ஷைன் பண்றதும் அதே ஒயிட் ரேடியன்ஸ் தானேங்கிறார் இல்லையா? திரையோடும் வண்ணங்கள் திரை தேடுமோ, 8 திசை மூடும் வானம் தன் முகம் தேடுமோ, எண்ணங்கள் மலையாக குவிகின்றதே, ஒரு இளமின்னல் துளி மின்ன எரிகின்றதேன்னு அருணாச்சலத்தை பாடுவோம் இல்லையா? அந்த வண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன படங்களாக. ஆனால் அந்த வெண்மை திரை பாழ்படுகிறதா? இல்லையே. அதுபோல் அந்த வெண்மை ஒளி ஊடுருவி வரும் பொழுது கற்றை விரித்து பல நிறங்களாக போனாலும் அதனுடைய வெண்மை கெட்டு போவதில்லையே என்று அதான் கவி உள்ளத்தை எடுத்து இவர் அழகாக நமக்கு ஸ்லாகித்து காட்டுகிறார். இவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஏன் இந்த கவி உள்ளத்தை இவரால் காண முடிகிறது, மற்றவர்களால் சரியாக காண முடிவதில்லை என்றால், கவிகளுக்கும் ரிஷிகளுக்கும் ஒரே மூலம். எப்படி மனதுக்கும் பிராணனுக்கும் மூலம் ஒன்றோ அதுபோல் கவிஞர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. சீயர்ஸ் என்று சொல்வார்கள், பார்ப்பவர்கள், காலம் தாண்டி காணக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர்கள் கவிஞர்கள், ரிஷிகள். அந்த ஆற்றல் உணர்ச்சியினுடைய பெருக்கால் வாய்க்கிறது. உணர்ச்சியால் சில எல்லைகளை கவிஞர்களால் தொட முடிகிறது. அதனால் கவிஞர்கள் காலம் கடந்தவர்களாகிறார்கள். சென்ற யுகத்தின் செய்தியிலே காது வைத்து இங்கே நிகழ்கின்ற நடப்பை கவனித்து நாளை எப்படி இருக்க வேண்டும் இந்த உலகம் என்று சமுதாயத்திற்கு நன்மை புரியும் வண்ணமாக திசை காட்டுபவர்கள் கவிஞர்களாக இருக்கிறார்கள். தவத்தின் ஆற்றலால், ஞானத்தின் தெளிவால், யோகத்தின் கனலால் காலம் தாண்டி பார்க்கக்கூடிய பார்வை ரிஷிகளுக்கு வாய்த்திருக்கிறது. எனவே இருவரும் பார்க்கிறவர்கள், காண்கிறவர்கள். இவர்கள் செய்திகளை ஒருவாறு தொட்டு உணர்ச்சி வசத்தால் தொட்டு கவிதைகளிலே வடிக்கிறார்கள். ரிஷிகளோ தவத்திலே மந்திரத்தையே தரிசித்து அதை வானத்திலிருந்து வெட்ட வெளியிலிருந்து கறந்து இந்த பூமியினுடைய நன்மைக்காக இறக்கி வைக்கிறார்கள். ஒரு மகரிஷி ஒரு மகாகவியை புரிந்து கொள்வது எவ்வளவு சுலபமாக இருக்கிறது என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை சொன்னேன். நிறைவாக மகா வாக்கியம் ஒன்று பார்ப்போம். உலகத்தில் பாவம் பண்ணாமல் யாராவது உண்டா என்றால் 2 பேர் காட்டுகிறார். ஒன்று குழந்தை, இன்னொன்று பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறார். உலகத்தில் பாவம் பண்ணாமல் யாராவது உண்டா என்றால் குழந்தையும் பைத்தியக்காரனும் தான். குழந்தை பாவம் பண்ணால் கள்ளமற்ற வெள்ளை உள்ளம். 7 மொழிகளிலே என்ன மொழி கிள்ளை மொழி, கள்ளமற்ற வெள்ளை மொழி, தேவன் தந்த தெய்வ மொழி என்று கண்ணதாசன் கொண்டாடுவாரே. அதுக்கு கபடு படியாத ஒரு மனது, அதனால் அப்படி இருக்கிறது. இன்னொன்று பைத்தியக்காரன்.
பைத்தியக்காரன் ஏன் பாவம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்களா, ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே அவனுடைய மனம், அவனுடைய சித்தம், அவனுடைய புத்தி ஸ்தம்பித்து விடுகிறது. அங்கிருந்து அவனால் தாண்டி வர முடியல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமோஃபோன் ரெக்கார்டில் இந்த ஊசி சில சமயம் விலைக்கு ஒரு இடத்துல மாட்டிக்கும் தெரியுமா, அந்த ஒரே வார்த்தை திரும்பி திரும்பி வருமே, அதுதான் சித்த பிரமை என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா அவனை பொறுத்த மட்டும் வேற எதுவும் தெரியாது, அந்த பைத்தியம் பிடித்தவனுக்கு வேற எதுவும் தெரியாது. பால உன்மத்த பிசாச்சவத்துன்னு யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் கூட நிலைகள் சொல்லுகிறார்கள். ஒன்று குழந்தை, இன்னொன்று உன்மத்தம், இந்த பித்து பிடித்தது, மூன்றாவது இன்னும் பிசாச், ஆசிஃப் பொசஸ்ட், அது மாதிரி இருப்பது. எனவே இப்ப நாம என்ன செய்யணும், இந்த மகா வாக்கியத்தினுடைய பொருள் என்ன, நீங்கள் குழந்தையாக வேண்டும் என்று உபனிஷத் வாக்கியம் சொல்லுகிறது என்பதை ஒரு நிகழ்ச்சியிலே அவர் சுட்டி காட்டினார். இன்னொன்று, நமக்கு பொருட்பித்து பிடித்திருக்கிறது, அதை உதறிவிட்டு அதை மாற்றி அருட்பித்து பிடிக்கும்படி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பொருட்பித்து பிடிப்பதால் இங்கே நாம் பீடிக்கப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் நமக்கு அருளிலே பித்து வர வேண்டும், இறைவனுடைய திருவடிகளிலே பித்து வர வேண்டும். அது எப்பொழுது சித்திக்கும் என்றால் நம்முடைய மனது குழந்தையாக மாறும் பொழுதுதான் சித்திக்கும். இந்த அருமையான நிகழ்ச்சியில் கவி உள்ளத்தை தரிசித்தோம், நாம் குழந்தையாக வேண்டிய நிர்பந்தத்தை உணர்ந்தோம். இந்த அருளை நமக்கு ஸ்ரீசரணராகிய மகா சுவாமிகளே வழங்கி அருள வேண்டும் என்று உங்கள் சார்பில் அவரை வணங்கி கொண்டுகிறேன். உங்களோடு சேர்ந்து அவரை வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.